தெரியுது. ஒன்றும் இல்லை சகோதரி, இதையா ஒன்று வசதியாக மறந்துட்டாரு. 6 மாதம் சொன்ன திமுக அப்புறம் 3 மாதம் முடிச்சு சமீபத்தில் திமுக தலைமை பேசிய பேச்சு எந்த நேரமும் ஆட்சிக்கு விழாமல் பேசினாங்க. அதெல்லாம் அவர் மறந்துட்டாரோ இல்லை, அந்த காரணத்தினால தான் இவ்வளோ நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அதோட பதவி பிரமாணத்தை பற்றி ரொம்ப நேரம் 2 பேரும் பேசியிருந்தாங்க. பதவி பிரமாணம் திரு வைகோ எம்எல்ஏவை பதவி எடுத்தாரா, அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் மட்டும்தான் சாரும். அந்த 2 எம்எல்ஏக்கள் எங்களை விஜய் இது பண்ணி வாங்க, நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம்னு விஜய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். அல்லது விஜய் முதல்வர் விஜய் வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். இந்த 2மே கிடையாது. திரு வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட் அது அவர்கிட்ட தான் அந்த பதில் கேட்கணும். 2வது சகோதரர் வளவன் சொன்னார், அதாவது 25 எம்எல்ஏ போனாங்க, குதிரை பேரம் கழுதை பேரம் எல்லாமே சொல்லி முடிச்சாங்க. அப்போ அந்த 25 பேர் திரும்பி வந்தாங்கல்ல, நம்ம கொடுத்த காசெல்லாம் திரும்பி வாங்கிட்டு வந்தாங்களா? இது என்ன அந்த மக்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசுகிற பேச்சு. அதை விட நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விவசாயிகள் பிரச்சனை. 1 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே விவசாயிகளுக்கு அவர் 2500 கோடி கொடுத்தாரு, 5000 கோடி கொடுத்தாரு. இந்த 1 மாதத்துலேயே விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் பண்ணி நஷ்டப்பட்டாங்க. கடந்த ஆட்சி உள்ளதை கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் 6 வருஷம் கழித்து 1 லட்சம் கொடுத்தாங்க. இவர் 1 மாதத்தில் இவருக்கு சம்பந்தமே இல்லாத விவசாயிகளுடைய கடனை தீர்க்கணும்னு சொல்லி கொடுக்கலாம். உண்மையிலே வாக்குறுதி கொடுத்துருந்தா 6 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சு நீங்கள் நஷ்டப்பட்டீங்க, அந்த கடன் தள்ளுபடின்னு பண்ணுறேன்னு சொல்லணும். முந்தின அரசுக்கு சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரனா, இவர் வாக்குறுதி கொடுக்குற எல்லாமே முந்தைய அரசுகள் செஞ்சதுக்கு தான் கொடுக்குறாரு. பாருங்க, மகளிர் உரிமை முந்தைய அரசு சொன்னாங்க செஞ்சாங்க, அம்மா உணவு அதுக்கு முந்தின அரசு சொன்னாங்க செஞ்ச மகிழ்ச்சி தான். நான் கேட்குறேன், அதுவும் மகிழ்ச்சினா இதுவும் மகிழ்ச்சியாக எடுத்துங்க. எதுவுமே இகழ்ச்சியாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இதில் நான் புகழ்ச்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நல்ல கூட்டம் ஒன்று முடிஞ்சிருக்கு. அது மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படின்னு வந்தால் நல்லா இருக்குன்னு என்னை போன்றவர்கள் பல நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி வரட்டும், அதில் சந்தேகம் இல்லை. அதனால் பேரம் என்பது அது நேரம்தான். நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் அவர்கள் ஆதரிச்சிங்க, இன்றைக்கே அதான் சார் காலம் சூழல்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் முதுகில் குத்துனோம்னு சொல்கிறது, அதே மாதிரி துரோகம் சொல்கிறதுனா ஒவ்வொருத்தரும் 7-8 துரோகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் துரோகத்தை நாங்கள் துரோகம் சொல்லலை எங்கள் காலத்தில். அதே மாதிரி அவங்க துரோகம் நல்ல வேலை. இப்போ கொஞ்ச நாளாக சில பேச்சாளர்கள் துரோகத்தையும் மறந்துட்டாங்க, முதுகில் சுமந்தையும் மறந்துட்டாங்க. ஏன்னா முதுகில் சுமந்தவர்கள் யார்? அவங்க சுமந்தவர்கள் கீழே இறக்கி விட்டால் சந்தோஷமாக இருக்கு. ஏன் கதறாங்க, பதறாங்க, கையை உதறாங்க? இதெல்லாம் வேண்டியில்லைன்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். மக்கள் எஜமானர்கள், அவங்களுடைய போக்கு எந்த போக்கோ அதே மாதிரி எங்கள் கட்சி என்ன போக்கோ அதைத்தான் காங்கிரஸ் செஞ்சது. 2ஐயும் தான் பார்ப்போம். ஒன்று மக்களுடைய தீர்ப்பு, 2வது கட்சியுடைய தலைமை. இந்த 2ம் சொன்னது இந்த கட்சி ஆதரிக்கிறோம்னு சொல்லி தாவேகாவை ஆதரிக்கிறோம். இதில் போய் இந்த காங்கிரஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது.